ஃபங்க்ஷன்ல லக்கி பக்கத்துல நீங்க, உங்க பக்கத்துல நானும் இருக்கணும்னு ஜுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது அவனோட ஆசையா இல்ல உன்னோட ஆசையா? இந்த மாதிரி நீ இன்னும் எத்தனை தடவை என்னை ஏமாத்த போற? அன்னைக்கு நீ அந்த பிரவீன் மிட்டல் கூட சேர்ந்து என் முதுகுல குத்துனப்பவே என் மனசு உடைஞ்சு போச்சு. என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ போனப்ப மீதி இருந்த அந்த பாதி பாசமும் உடைஞ்சு போயிருச்சு. நீ உயிரோட இருந்தும் கூட நான் என்ன ஆனா எப்படி இருக்கேன்னு நீ கண்டுக்கவே இல்லை. அதுவும் இல்லாம பேரை மாத்திக்கிட்டு நீ வேற ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. ஜுன்னு என்னோட பையன்னு அப்ப நீ என்கிட்ட எப்பவுமே சொன்னதில்லை. என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுதுங்க. ஆனா என்னால சொல்ல முடியல. இப்போ வந்து ஜுன்னு என்னோட பையங்கிற, என்ன அவனோட அப்பாவே இருக்க சொல்ற, ஃபங்க்ஷன்ல நீ என் கூட பக்கத்துல இருக்கணும்ன்ற. இதெல்லாம் கேட்கிற அருகதை உனக்கு இருக்கா லக்ஷ்மி? ஆக்சுவலி நீ என்னோட லக்ஷ்மி தானே, உன் மனசுல கை வச்சு சொல்லு பாப்போம். மித்ரா சூப்பரா கேள்வி கேக்குறான்ல ஆண்டி. ஆமா, அந்த லக்ஷ்மியோடைய மனசு சுக்கு நூறாயிட்டு இருக்கு. என்ன காதலிச்ச லக்ஷ்மி எப்போவோ செத்து போயிட்டான். அதோட மித்ராவும் எப்போவோ செத்து போயிட்டான். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் தினமும் பொய்யா சொல்லி சொல்லி இப்போ உண்மையை உன்னால கேட்க முடியலையா? உன்ன மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம உன்னை ஏமாத்தோ எனக்கு தெரியாது. அதுவும் என்னை என்னால ஏமாத்திக்க முடியாது. அதனால்தான் நான் உண்மையா சொல்றேன். உன் மேல எனக்கு பாசமே இல்லை, நம்பிக்கையும் போயிடுச்சு. உனக்கும் எனக்கும் மத்தியில இனிமே எதுவுமே இல்லை. இன்னும் ஏதோ மிச்சம் இருக்குன்னு பிரம்மையில இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்க. அது இனி உனக்கு கிடைக்காதுன்னு எவ்வளவு சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கிறியோ உனக்கு அவ்வளோ நல்லது. பசங்களுக்காக தான் நான் கேக்குறேங்க. நான் லக்ஷ்மியா கேட்கல, ஒரு தாயா நான் கேக்குறேங்க. நீ ஜுன்னுக்கு மட்டும்தான் தாய், லக்கி என்னோட பொண்ணு. பசங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்க்காத. சரி ஓகேங்க. லக்கி உங்களோட பொண்ணு, ஜுன்னு என்னோட பையன். அவங்களுக்காக நான் கேக்குறேங்க. இந்த ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. நான் கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்ற ஆசையில நான் கேக்குறேன். எப்போ என்னை கஷ்டப்படுத்துறதான உன் வேலை. உன்னால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? போ, உன் விருப்பப்படி செஞ்சுக்கோ.